இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுலேயும் 2 பாட்டில் மட்டும்தான் ஒரே காஸ்டியூம் விளையாடிருப்பாங்க. ஒன்று ஆழ்துளை பூபதிக்கு, இன்னொன்று சர்க்கரை நிலவுக்கு. சர்க்கரை நிலவையோட காஸ்டியூம் வந்து அந்த தீபாவளியில் பசங்க அடம்பிடிச்சு வாங்குவாங்க. அந்த ரெட் கலரில் செக்குடு ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு. பாட்டு ஃபுல்லாக அது ஒரே காஸ்டியூம் சார். அதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, அதான் மேட்ரு. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு 5 ஷர்ட் நாட்டு போயிருந்தேன். இப்போ விஜய் சார் சொல்கிறாரு சட்டையை முடிச்சோன்னா அந்த பொண்ணு மட்டும் மாறிட்டே இருக்கு. ஆமாம், என்ன வந்து எனக்கு மட்டும் மாற்ற மாட்டேங்க என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி வச்சுட்டா பொய்க்கோவத்தில் இருக்கு. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஃபீலிங்கில் பாடுறீங்க அந்த பாட்டை. சக்கரை சாங்கிறது ஒரு ஃபீலான சாங். நீ உங்கள் பாயிண்ட் ஆஃப்ல ஃபீல். அந்த பொண்ணு வந்து அதை பற்றி கவலைப்படாமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. அவள் காஸ்டியூம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். அது நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக பிளாக்ல வருவார், ஒரே காஸ்டியூம் தான். நான் சொன்னேன் அவருக்கு விஜய்க்கு என்ன நடக்கா ஷாருக் கானை ரொம்ப பிடிக்கும். உடனே ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன விட அதில் தான் அவங்க இதோட சைலண்ட் ஆனார். ஓகே சொன்னேன் தலைவர், படம் ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்ல வர தலைவர் ஷாருக் கானு. அவர் தெரியாத கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் போடுதா, பக்கத்தில் ஹீரோயின் ஜூவிஜியில் பார்த்து கலர்ஃபுல்லாக வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாசிகரில் இருக்கும். நான் சொன்னேன் எக்ஸாம்பிளாக சொன்னேன். அப்படியா அப்படி தான் இருக்கணும், ஆமாம் அப்படின்னாரு. ஆனால் எந்த இன்டர்வியூவில் எனக்கு ஒரு 100-150 பேர் சார் அந்த டைமில் சார் எனக்கு அந்த சட்டை வேணும் சட்டம்